ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் பார்ட் 2 லெக்சர் பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கடன்னு என்னென்ன, ஆனால் இன்னைக்கு நிறைய கொஷின் சால்விங் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நான் பிபிஎம் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இதான் அந்த ஹோம்ஒர்க் சம்க்கான ஆன்சரு. இன்னைக்கு வந்து பேலன்ஸ் உள்ள கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பார்த்துருவோம். அப்புறம் லைக் சாலபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்யூட் அண்ட் சாலபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்யூட், ஹென்ரிஸ் லா. அது பார்த்துட்டு நிறைய கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஸ்லைடில் எழுதியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் எழுதுறத நான் ரெக்கார்ட் தானே பண்ணுறேன், லைவ் இல்லைல்ல. ஸோ பாஸ் பண்ணி தான் நான் கொஞ்சம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் வந்து எழுதியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? நோட்ஸ் வந்து நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து ரைட் பண்ணிக்கோங்கடா. சரி, ஓகே. இப்போது மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, புக்கில் கொடுத்துருக்க என்னது என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் த சொல்யூஷன். இதுதான் புக்கில் கொடுத்துருக்கிறது. நான் சிம்பிளாக சொல்லணும்னா, சொல்யூட்டில் உள்ள மோல்ஸு அண்ட் சொல்யூஷனில் உள்ள டோட்டல் மோல்ஸ், இவ்வளோ தான் மோல் ஃப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு பைனரி மிக்சர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஏ அண்ட் பி, என்ன ஒரு காம்போனன்ட் ஏ, இன்னொரு காம்போனன்ட் பி. ஸோ இதோட மோல்ஸ் வந்து எனக்கு NA NB. இப்போ இதுக்கு நான் மோல் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும்னா, சொல்யூட்டில் உள்ள மோல்ஸு அப்போ NA டிவைடட் பை சொல்யூஷனில் உள்ள டோட்டல் மோல்ஸ். இது மொத்தமாக சேர்ந்தது தான் சொல்யூஷன். ஓகேவா? அப்போ இதோட டோட்டல் மோல்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ NA + NB, இதுதான் இதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே சொல்யூட்டில் உள்ள மோல்ஸ் டிவைடட் பை சொல்யூஷனில் உள்ள டோட்டல் மோல்ஸ், இவ்வளோ தான். ஓகேவா? இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 மோல்ஸ் ஆஃப் A எடுத்துக்கிறேன், 3 மோல்ஸ் ஆஃப் B எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நான் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். சொல்யூட்டில் உள்ள மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ். 2 + 3 எவ்வளோ எனக்கு 5. இப்போ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 0.4 கிடைக்கும். அண்ட் அதே மாதிரியே சொல்யூட்டில் உள்ள மோல்ஸ் ஆஃப் பியில் எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. டோட்டல் மோல்ஸ் எவ்வளோ, 5. இதை நான் கேன்சல் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 0.6. இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரும். அதுதான் இது XA + XB = 1. அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A + மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B = யூனிட்டி. ஓகேவா? ஏன் அப்படின்னா, இது ரெண்டையும் நீங்கள் இந்த 2 மோல்ஸ், 2 காம்பவுண்டோட அந்த 2 மோல் ஃப்ராக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக 1 தான் வரும். ஸோ அதனால் அது யூனிட்டி அப்படின்ற ஒரு ரிலேஷன் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷன் வச்சு நீங்கள் XA = 1 - XB இதையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு மோல் ஃப்ராக்ஷன் A கிடச்சிச்சு. இப்போ மறுபடியும் நான் வந்து பிக்கு வந்து மோல் ஃப்ராக்ஷன் போட்டு தான் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. XB, அதாவது 1 - XB, சாரி, ஃபஸ்ட்டு இப்போது A வந்து உங்களுக்கு கிடைக்கல, B கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ A கிடைக்கல அப்படின்றப்போ பியிலேருந்து 1 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன, சொல்யூட்டில் உள்ள மோல்ஸ் டிவைடட் பை சொல்யூஷனில் உள்ள டோட்டல் மோல்ஸ். பைனரி மிக்சருக்கு எப்படி எழுதுவோம், NA டிவைடட் பை NA + NB. இது A காம்போனண்ட்டுக்கு. B காம்போனண்ட்டுக்கு NB டிவைடட் பை NA + NB. அப்புறம் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A + மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B = 1, அதாவது யூனிட்டி. ஓகேவா? ஓகே. இப்போது ஒரு கொஷின் பார்க்கலாம். இங்கே என்ன கேட்குறாங்க, கால்குலேட் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எத்திலீன் கிளைகால் இன் ஏ சொல்யூஷன் கண்டெய்னிங் 20% ஆஃப் C2 எத்திலீன் கிளைகால் பை மாஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னா 20% ஆஃப் எத்திலீன் கிளைகால் பை மாஸ். இதுதான் கொஷின். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, 20 கிராம் ஆஃப் எத்திலீன் கிளைகால் சொல்யூட்டு 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் இருக்குது. இப்படி தான் கொஷின். ஓகேவா? இப்போது டோட்டல் சொல்யூஷன் எனக்கு எவ்வளோ, எனக்கு இப்போது சால்வெண்ட்டோடது வேணும். சால்வெண்ட்டோட மாஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் நான் வந்து மோல்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதுலேருந்து நான் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு 20 கிராம் அப்படின்றது சொல்யூட்டோடது கொடுத்துட்டாங்க. இப்போ நான் சால்வெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் சொல்யூஷன் எவ்வளோ, 100. அப்போ 100 - 20 80. எனக்கு சால்வெண்ட்டோட மாஸ் கிடச்சிருச்சு. இப்போ மாஸ்லேருந்து நம்ம மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம மோல் ஃப்ராக்ஷனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ எத்திலீன் கிளைகாலோட மோல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20. ஸோ 20 C2H6O2க்கு நீங்கள் மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா வேல்யூ 62 வரும். ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 0.32 மோல் கிடைக்கும். கேன்சல் பண்ணுங்கள். கிளாஸ் முடிச்சுட்டு நான் எந்தெந்த சமுக்கெலாம் கேன்சல் பண்ணல, கேன்சல் பண்ணி காமிக்கலையோ அந்த சமுக்கெலாம் நீங்களே உட்காந்து கேன்சல் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து H2O. H2Oக்கு மோலார் மாஸ் நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும், 18. அதுக்கு எவ்வளோ சால்வெண்ட்டு
மாஸ் கொடுத்துருக்காங்க 80. அப்போ 80 டிவைடட் பை 80 நம்மளுக்கு 4.44 மோல். ஓகேவா? இப்போது இதுக்கு மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதானே கொஸ்டினில் கேட்குறாங்க, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எத்திலின் கிளைகால். ஸோ ஓகே, XA அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 0.32 டிவைடட் பை 4.76. எப்படி இங்கே 4.76 வந்துச்சு? எதையும் நீங்கள் ஆட் பண்ணணும். சொல்யூட்டில் உள்ள மாஸ் டிவைடட் பை சொல்யூஷனில் உள்ள மோல்ஸ் டிவைடட் பை சொல்யூஷனில் உள்ள டோட்டல் மோல்ஸ். சொல்யூட்டில் உள்ள மோல்ஸ் வந்து 0.32, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சொல்யூஷனில் உள்ள டோட்டல் மோல்ஸ் அப்படின்னா 0.32வையும் 4.44ஐயும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் சொல்யூஷனோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அதை வச்சு இதை ரெண்டையும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.07 மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A கிடைக்கும், 0.93 மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B கிடைக்கும். ஓகேவா? இப்போது அதே மாதிரி லைக் இப்படி தான் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B வந்து கண்டுபிடிக்கணும்னு இல்லை. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த ஃபார்மேட் நான் சொன்னேன்ல, நம்ம XA + XB = 1, அந்த ஃபார்மேட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு மொலாரிட்டி பார்ப்போம். மொலாரிட்டினா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் இன் 1 லிட்டர். 1 லிட்டர் சொல்யூஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து நம்மளுக்கு டிசால்வ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் மொலாரிட்டி. ஓகேவா? மொலாரிட்டியை நம்ம கேபிட்டல் லெட்டர் எம்ல சொல்லுவோம், டினோட் பண்ணுவோம். அப்போது ஃபார்முலா என்ன? மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். அதுதான் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டரில் இங்கே எம்எல்னு மாற்றிருக்கனால மேலே 1000 போட்டிருக்கோம். இங்கே மோல்ஸ் இருக்குது. மோல்ஸ் அப்படின்னா மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். இதெல்லாம் தெரியும்ல, மோல் கான்செப்ட்லேயே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு தான் அந்த ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். அந்த லிட்டருக்கு பதிலாக இங்கே எம்எல்ல கொடுத்துருக்கனால மேலே 1000 இருக்குது. அண்ட் மோல்ஸுக்கு பதிலாக மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட். ஓகே, இப்போ மொலாரிட்டிக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த மொலாரிட்டி. இது எல்லாமே என்சிஆர்டி கொஷின், இன்டெக்ஸ் கொஷின் இருக்குது, எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இருக்குது. Calculate the molarity of a solution containing 5 gram of NaOH in 450 ml solution. இதில் கொடுத்துருக்காங்க 450 ml கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். லிட்டரில் கொடுத்துருந்தா நார்மலாக நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர், அந்த ஃபார்முலா போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ M is equal to 5 gram கொடுத்துருக்காங்க, மாஸ் எழுதிட்டேன், டிவைடட் பை இதோட மாலிகுலர் மாஸ் எவ்வளோனா NaOHக்கு 40 எழுதியிருக்கேன், இன்டூ 1000 டிவைடட் பை 450. இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0.278 மோலாரிட்டி வரும். அண்ட் இந்த ஒரு கன்வர்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கன்வர்ஷன். லைக் 1 liter is equal to 1 decimeter cube. 1 liter is equal to 1000 milliliter. And 1 decimeter cube is equal to 1000 centimeter cube. இந்த ஒரு கன்வர்ஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்மில் வந்து நிறைய தேவைப்படும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு மொலாலிட்டி பார்க்கலாம். மொலாலிட்டினா என்ன? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. இங்கே என்ன வரல, வேல்யூமை டிபெண்ட் பண்ணி இல்லை. இங்கே என்ன இல்லை, வேல்யூமை டிபெண்ட் பண்ணி இல்லை, நம்மளுக்கு மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இருக்குது. மாஸ் ஆஃப் சால்வெண்ட் ஓகேவா, கேஜியில் கொடுத்துருக்காங்க. மொலாரிட்டினா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு இன் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஓகேவா? மோல் ஃப்ராக்ஷன்னா சொல்யூட்டில் உள்ள மோல்ஸ் டிவைடட் பை சொல்யூஷனில் உள்ள டோட்டல் மோல்ஸ், அது மோல் ஃப்ராக்ஷன். மொலாலிட்டினா ஸ்மால் எம், மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டு. ஓகேவா? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த மொலாலிட்டி ஆஃப் 2.5 gram of ethanoic acid in 75 gram of benzene. இதில் சொல்யூட் யார் நம்மளுக்கு, சொல்யூட் யார் நம்மளுக்கு, ethanoic acid. சால்வெண்ட் யார், பென்சின். மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நம்ம மொலாலிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஸோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் என்ன, 2.5 டிவைடட் பை இதோட மோல்ஸ் எவ்வளோ அப்படின்னா 600. இதோட மாலிகுலர் மாஸ் வந்து 600. அப்போது இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அப்ராக்சிமேட்டாக 0.04 மோல்ஸ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம யாரை கண்டுபிடிக்கணும், மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டை கண்டுபிடிக்கணும். மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டு
கேஜியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 75 டிவைடட் பை 1000. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.075 கிடைக்கும். கேஜியில் கொடுத்துருக்காங்க, அதனால தான் கீழே 1000 போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போது 75 டிவைடட் பை 1000 அதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா 0.075. அண்ட் இப்போ ஃபார்முலாவில் கொண்டு வந்து அப்பயே சப்ஸ்டியூட் பண்ணுவேன் கிடைச்ச வேல்யூவை. மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ கிடச்சிது? 0.04. அண்ட் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ கிடச்சிச்சு? 0.075. இது அப்ராக்சிமேட்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.55 மோல் கிலோகிராம் இன்வர்ஸ். இதுதான் வந்து ஆன்சர். அண்ட் நான் வந்து இந்த சம்மில் சால்வ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் ரொம்ப உங்களுக்கு கேன்சல் பண்ணிலாம் காட்டலை. ரொம்ப அப்புறம் ஒரு மாதிரி கச்சமுச்சான் இருக்கும், அதனால நான் அப்படிலாம் காட்டலை. ஸோ இப்படி நான் ஸ்லைட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்குது. நான் பாஸ் பண்ணி எதையும் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால தான் நான் எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கேல்குலேஷன் நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதில் எதெல்லாம் டெம்பரேச்சர் டிபெண்ட், எதெல்லாம் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். அதாவது மொலாரிட்டி வந்து நம்மளுக்கு வேல்யூமை வச்சு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? மொலாரிட்டி வந்து நம்மளுக்கு வேல்யூம் வச்சு சேஞ்ச் ஆகுது. அப்போது எதெல்லாம் வேல்யூம் வச்சு சேஞ்ச் ஆகுதோ அது எல்லாமே நம்மளுக்கு டெம்பரேச்சர் டிபெண்ட். எதெல்லாம் மாஸ் டிபெண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். ஓகேவா? இவ்வளோதான். டெம்பரேச்சர் டிபெண்ட்னா எதெல்லாம் வேல்யூமை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அது எல்லாமே டெம்பரேச்சர் டிபெண்ட். அப்படி பார்க்கும்போது மொலாரிட்டி நம்மளுக்கு டெம்பரேச்சர் டிபெண்ட். ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் இன் வேல்யூம் ஆஃப் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? அதனால மொலாரிட்டி வந்து நம்மளுக்கு வேல்யூமை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால டெம்பரேச்சர் டிபெண்ட். மற்ற எல்லாமே மாஸ் பர்சன்டேஜ், இப்போ பார்ட்ஸ் பெர் மில்லியன், மோல் ஃப்ராக்ஷன், மொலாலிட்டி, இது எல்லாமே நம்மளுக்கு மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நார்மாலிட்டி வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. மொலாரிட்டி இருக்குல்ல, மொலாரிட்டியில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னு போடுவோம். இங்கே நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட்டை. நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் கிராம் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேர்ம் இருக்கும். அதாவது எவ்வளோ மோல்ஸு அதுக்கு ஈக்குவலாக தான் கிராம் ஈக்குவலண்ட், லைக் சேம் டேர்ம் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதனால நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். கிராம் ஈக்குவலண்ட்டுங்கும் போதே நம்மளுக்கு மாஸ், அங்கே மாலிகுலர் மாஸ், மோல்ஸ்னா மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். கிராம் ஈக்குவலண்ட்னா மாஸ் டிவைடட் பை ஈக்குவலண்ட் வெயிட். ஓகேவா? மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டரில் இருக்குது. இதுதான் நார்மாலிட்டி. நார்மாலிட்டியில் கொஷினில் என்ன பண்ணுவாங்கன்னா செமிமோலார் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க, இல்லைனா டெசிமோலார் சொல்யூஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த டேர்ம்லாம் கொஷினில் கொடுப்பாங்க. சென்டிமோலார் சொல்யூஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த டேர்ம்ஸை எழுதி வச்சுக்கோங்க. செமிமோலார் சொல்யூஷன் அப்படின்னா 0.5. ஓகேவா? டெசிமோலார் சொல்யூஷன் அப்படின்னா 0.1. சென்டிமோலார் சொல்யூஷன் அப்படின்னா 0.01. அதை நார்மாலிட்டியில் எழுதினீங்கன்னா லைக் n/2, n/10, n/100. செமிமோலார்னா 0.5, டெசிமோலார்னா 0.1 அண்ட் சென்டிமோலார்னா 0.01. ஓகேவா? ஸோ இதான் நார்மாலிட்டி. நெக்ஸ்ட்டு டைலூஷன்னா என்னன்னு பார்ப்போம். டைலூஷன்னா என்னென்னா எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கோ அது எல்லா காம்போனண்ட்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிமைன் சேமாக இருக்கும். லைக் அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி பெருசாக கொஷின் வராது. இது வரைக்கும் இதை பேஸ் பண்ணி பெருசாக கொஷின் வந்ததில்லை. வேணால் அந்த கான்செப்டை இன்னொரு கொஷினில் போட்டு இன்க்ளூட் பண்ணி வேணால் கொடுப்பாங்க. ஓகேவா? டைலூஷன்னா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? டிசால்வ் ஆகிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து சேமாக இருக்கும். லைக் ஃபார்முலா என்னென்னா m1v1 is equal to m2v2. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் எடுத்து வந்திருக்கேன். The volume of water which must be added to 40 ml of 0.525 molarity oxalic acid solution to make it exactly decimolar is அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வேல்யூம் ஆஃப் வாட்டர் அப்போ V1 நம்மளுக்கு 40 ml. ஓகேவா? M1 நம்மளுக்கு 0.5 ml. அண்ட் ஆக்சாலிக் ஆசிட் சொல்யூஷன் டு மேக் இட் எக்ஸாக்ட்லி டெசிமோலார்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேர்மை டெசிமோலார்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 0.1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் M2. இப்போ நம்மளுக்கு என்ன இல்லை? V2 தான் இல்லை. அப்போ V2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ M1v1 is equal to M2v2. V2 மட்டும் சேர்த்து வச்சுட்டு 400. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 400 into 0.25 divided by 0.19.
இப்போது இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு V2 இஸ் ஈக்குவல் டு 100 ml அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது V1 நம்மளுக்கு தெரியும். V1 நம்மளுக்கு தெரியும் 40 ml. இப்போது மொத்தமாக அந்த வேல்யூம் ஆஃப் வாட்டர் ஆடட் டு டைலூஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வேல்யூம் ஆஃப் வாட்டர் வந்து விச் மஸ்ட் பி ஆடட் டு 40 ml ஆஃப். ஸோ 40 ml ஆஃப் 0.25 m oxalic acid solution to make it exactly decimolar is. எவ்வளோ வேல்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஷனில் இருக்குது. ஸோ V இஸ் ஈக்குவல் டு 100 - 40. ஸோ 60 ml நம்ம வாட்டர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? வேல்யூம் ஆஃப் வாட்டர் ஆடட் டு டைலூஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு லைக் இதை பேஸ் பண்ணி பெருசாக வந்தது கிடையாது. பட் எய்ம்ஸ் கொஷின் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் இருந்து. ஸோ அதனால் நம்ம அப்பையிலேருந்து இந்த ஃபார்முலா வந்து எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மொலாரிட்டி ஆஃப் மிக்சர் ஆஃப் ஏ நான் ரியாக்டிங் சொல்யூஷன்ஸ். இப்போது லைக் ஒரு லெமன் ஜூஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த லெமன் ஜூஸில் எனக்கு ஸ்ட்ராங் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இன்னொரு லெமன் ஜூஸ் எடுக்கிறேன், அதில் எனக்கு வீக் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இது ரெண்டுமே எனக்கு ரியாக்ட் ஆகாது. ஸோ அந்த சொல்யூஷனோட மொலாரிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா M1V1 plus M2V2 is equal to M mixture. ஸோ M1V1 plus M2V2 is equal to MV. இந்த Vயில் V1 plus V2 தான் நம்மளுக்கு டோட்டல் வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ M1V1 plus M2V2 is equal to Vயோட வேல்யூ V1 plus V2. ஸோ இதுதான் மொலாரிட்டி ஆஃப் பிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் சொல்யூஷன்ஸ். இந்த ஃபார்முலாவே எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷனுக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷன். இந்த ஃபார்முலாவும் ஜஸ்ட் ஏதாவது சம்மில் கேட்டால் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கும் இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு M இஸ் ஈக்குவல் டு XB, அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B into 1000 into density divided by XA plus XB MB. ஓகேவா? இதான் இந்த ஃபார்முலா. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஃபார்முலாலாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எதுலையாவது சப்போஸ் கேட்டுட்டா அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ ஃபார்முலா தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அந்த ஃபார்முலா எழுதிக்க சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சாலபிலிட்டிக்கு வரலாமா? maximum amount that can be dissolved in a specific amount of solvent at a specific temperature. அதாவது ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ டெம்பரேச்சரில் டிசால்வ் ஆகுது அப்படின்றது தான் சாலபிலிட்டி. ஓகேவா? இது மெயினாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா ஒரு சொல்யூட்டோட நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அண்ட் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதில் எல்லா சால்வெண்ட்டு கிடையாது. எவ்ரி சொல்யூட் டஸ் நாட் டிசால்வ் இன் எவ்ரி சால்வெண்ட். எவ்ரி சொல்யூட்டுன்னு தான் வரும் இந்த இடத்துல. இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம். எவ்ரி சொல்யூட் டஸ் நாட் டிசால்வ் இன் எவ்ரி சால்வெண்ட். எல்லா சொல்யூட்டுமே எல்லா சால்வெண்ட்லேயும் டிசால்வ் ஆகிடாது. ஓகேவா? லைக் இப்போ NaCl இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சோடியம் குளோரைடு. அது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும், சுகருமே வாட்டரில் டிசால்வ் ஆகும். ஆனால் நாப்தலினும் ஆந்த்ரசினும் பென்சினில் டிசால்வ் ஆகும், ஆனால் வாட்டரில் டிசால்வ் ஆகாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது, லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃபில் இதாக சொல்லியிருப்பாங்க. நான் அதை மெயினாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா? போலார் ப்ளஸ் போலார் அது வந்து டிசால்வ் ஆகும். நான் போலார் ப்ளஸ் நான் போலார் டிசால்வ் ஆகும். ஆனால் போலாரும் நான் போலாரும் டிசால்வ் ஆகாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க அந்த இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? சிமிலராக இந்த இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் சிமிலராக இருந்தால் மட்டும்தான் அவங்க டிசால்வ் ஆவாங்க. சிமிலராக இல்லை அப்படின்னா டிசால்வ் ஆக மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு டாபிக், ஒரு நேம், அதாவது ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, டிசல்யூஷன் அண்டு கிறிஸ்டலைசேஷன்னா என்ன. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் என்சிஆர்டில் இருக்கிறது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? லைக் ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதுக்காக தான் டிசல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா சொல்யூட்டு ப்ளஸ் சால்வெண்ட் அது டிசால்வ் ஆகிறது தான் டிசல்யூஷன். கிறிஸ்டலைசேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு சில பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். அந்த கண்டெய்னரில் நான் சுகர் போட்டுட்டேன், வாட்டரும் ஊற்றிருக்கேன் கொஞ்சம். பட் அதில் அந்த சுகர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிசால்வ் ஆகி அது ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிட்டு அந்த சொல்யூஷனை விட்டு வெளில வந்துடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது கீழே சாலிடாக நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா
டெபாசிட் ஆகிருக்கும். இப்போ நான் சுகர் கேண்டி எடுத்துக்கோங்க, அதில் வந்து சுகர் போட்டுட்டேன், ஆனால் சால்வெண்ட்டை வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன். ஓகேவா, லைக் வாட்டர் வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன். அப்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகி, அதான் அந்த நம்ம அந்த கற்கண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து சுகர் கிறிஸ்டலைசேஷன் தான். ஓகேவா, இதுதான் கிறிஸ்டலைசேஷன், டிசல்யூஷன். நெக்ஸ்ட்டு வந்து டைனமிக் ஈக்குவலிபிரியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டைனமிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா டிசொல்யூஷனோட ரேட்டும் கிறிஸ்டலைசேஷனோட ரேட்டும் சேம் ஆகிற வரைக்கும் அந்த சொல்யூஷனும் சால்வெண்ட்டும் நம்மளுக்கு ஃபார்வர்டும் பேக்வேர்டும் நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா, சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ஈக்குவலிபிரியம் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன். அதாவது இப்போது அதுதான் நம்மளுக்கு இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு. இது வந்து லீச் ஆட்லியர் பிரின்சிபலை அலோவ் பண்ணும் டைனமிக் ஈக்குவலிபிரியம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதெல்லாம் நான் என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் போகும். டெம்பரேச்சர் அதிகமானுச்சுன்னா சாலபிலிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் நம்மளுக்கு அதிகமாகும். ஓகேவா, ஒன்றுக்கு ஒன்று எப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சாலபிலிட்டி மெயின்லி நம்மளுக்கு டெம்பரேச்சரெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்னு. ஸோ டெம்பரேச்சர் அதிகமானுச்சுன்னா நம்மளுக்கு சாலபிலிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் சாலபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட்லாம் அங்கே நம்மளுக்கு வேரி ஆகும். ஓகேவா, லீச் ஆட்லியர் பிரின்சிபல் என்னென்னு பார்த்துடலாம். இஃப் ஏ சிஸ்டம் அட் ஈக்குவலிபிரியம், இப்போது ஒரு சிஸ்டம் வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குது, ஆனால் அதை நம்ம வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு வச்சுக்கோ. லைக் சால்வெண்ட்டை கம்மி பண்ணிட்டோம், இல்லை லைக் சொல்யூட்டை கம்மி பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். ஆனால் அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடி அந்த ரியாக்ஷனை அதுக்கேற்ற மாதிரி ஆப்போஸ் பண்ணி அந்த ஈக்குவலிபிரியம்க்கு கொண்டு வர ட்ரை பண்ணும். மறுபடி ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். எண்டோதெர்மிக்கோ எக்ஸோதெர்மிக்கோ நடக்கும். அதுலேயுமே நம்மளுக்கு 2 கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா சாலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ரைட், அதானே நான் சொன்னேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம்னா எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஹீட்டு அப்சார்ப் ஆகும். சாலபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன அப்படின்னா அந்த ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். அது ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். ஓகேவா, இப்போது லைக் எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போது என்ன சொல்லலாம், சீ வாட்டர் இருக்குல்ல, கடலில் நம்மளுக்கு டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே கேஸோட சாலபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபிஷ்ஷஸ்லாம் அங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸியாக அவங்களால தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியுது. ஓகேவா, ஏன்னா அந்த வாட்டரில் ஆக்சிஜன் டிசால்வ் ஆகி இருக்குது. அப்போது ஆக்சிஜன் இங்கே சாலபிளாக டிசால்வ் ஆகியிருக்குன்னா அப்போ அங்கே என்ன ஆயிருக்கு, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸோதெர்மிக் ப்ராசஸில் சொல்லியிருப்பாங்க. லைக்லி அந்த மாதிரி தான். ஓகேவா, அதே மாதிரி இப்போ சாலபிலிட்டி கம்மியானுச்சுன்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். சப்போஸ் அங்கே வந்து ஹீட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சாலபிலிட்டி கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஹீட் அப்சார்ப் ஆகுது அப்படின்னா சாலபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர்னால் என்னென்னா அதாவது ப்ரெஷர் வந்து சாலபிலிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விடை அஃபெக்ட் பண்ணுறது. பிகாஸ் ஏன் அப்படின்னா சாலிடும் லிக்விடும் வந்து நம்மளுக்கு ஹைலி இன்கம்ப்ரெசிபிள்னால் ஈஸியாக நம்மளுக்கு கம்ப்ரெஸ் ஆகாது. ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் சேஞ்ச் ஆனாலும் நம்மளுக்கு அதோட வேல்யூம் என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. இதுதான் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு சாலபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டே ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு டிசால்வ் ஆகும், HCl வந்து நம்மளுக்கு அதிகமாக டிசால்வ் ஆகும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட் நான் ஏன் எழுதுனேன்னா இது வந்து ஒரு எய்ம்ஸ் கொஷினில் இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்டிருந்தாங்க. லைக் எப்படின்னா இந்த லெசனில் கொடுக்காம வேறு ஏதோ கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசனில் கொடுத்து இந்த கொஷின் இது கேட்டிருந்தாங்களாம். அதை வந்து இந்த கான்செப்டை அந்த சம்மில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வர மாதிரி. ஓகேவா, ஆக்சிஜன் டிசால்வ்ஸ் வெரி லிட்டில், HCl கேஸ் டிசால்வ்ஸ் ஹைலி. இதை வந்து ஒரு வேற ஒரு சம்மில் போட்டு வேற ஒரு லெசனில் போட்டு இந்த கான்செப்ட்ஸை போட்டு கேட்டிருந்தாங்களாம். ஸோ அதனால தான் நான் இதை எழுதியிருக்கேன். இதை எழுதிக்கோங்க. அண்ட் அடுத்து என்னென்னா டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். சாலபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதில் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன், மீன்ஸ் ஒரு டப்பா எடுத்துக்கிறேன். செகண்ட் ஒரு டப்பா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போது
ஃபஸ்ட்டு உள்ள கண்டெய்னரில் நான் ஒரு பிஸ்டன் வைக்கிறேன். அங்கே எனக்கு மாஸ் W1 இருக்குது. ஸோ அதை நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த சொல்யூஷனில் அந்த மேலே இருக்க கேஸ் பார்ட்டிகல்ஸ் எனக்கு எவ்வளோ எத்தனை கேஸ் பார்ட்டிகல்ஸ் எனக்கு வந்து அந்த சொல்யூஷனோட சர்ஃபேஸை ஹிட் பண்ணுதோ அவ்வளோ கேஸ் பார்ட்டிகல்ஸும் எனக்கு மேலே போய் என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல போய் எனக்கு ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டெய்னர் எடுத்துக்கோ. அதே மாதிரியே ஒரு பிஸ்டன் இருக்குது. ஸோ அப்போது வந்து நான் ப்ரெஷரை இன்னும் அதிகமாக கொடுக்குறேன். அப்போ கேஸ் எனக்கு கம்ப்ரெஸ் ஆகுது. அந்த இடத்துல எனக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது நிறைய கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த சொல்யூஷனோட சர்ஃபேஸை போய் மோதி நிறைய மாலிகுல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகும். புரியுதா? அப்போ ப்ரெஷரை நான் அதிகமாக கொடுக்கும்போது எனக்கு நிறைய டிசல்யூஷன் நடக்குது. லைக் கேஸ் 1ல் பார்த்தோன்னா கொஞ்சமாக தான் நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். அப்போ எனக்கு கம்மியான மாலிகுல்ஸ் தான் போய் அந்த சொல்யூஷனோட சர்ஃபேஸை ஹிட் பண்ணுது. அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் கேஸ் நம்மளுக்கு டிசால்வ் ஆகிறதும் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இங்கே சாலபிலிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ கேஸ் மாலிகுல்ஸ் வந்து எனக்கு அந்த கண்டெய்னருக்குள்ளே நான் போடுறேனோ வெளியில் போகிறதும் அதுக்கு ஈக்குவலாகவே தான் போகும். சரியா? அது இன்னொரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம ஹென்ரிஸ் லா பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய கொஷின் வந்திருக்கு. நீட்லேயும் சரி அண்ட் லைக் ஜெய் மெயின்ஸ் அட்வான்ஸ்லேயுமே ஹென்ரிஸ் லா அட்வான்ஸில் வந்து இதில் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இல்லை, மெயின்ஸில் வந்து இந்த ஹென்ரிஸ் லாவை பேஸ் பண்ணி இப்போ 2025 கூட நிறைய கொஷின் வந்திருக்கு. ஓகே, பார்க்கலாமா? ஹென்ரிஸ் லா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் சாலபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்யூடு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா அந்த கேஸோட பார்ஷியல் ப்ரெஷருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். லைக் இப்படி இருக்கும். இதுதான் அவர் ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷன். இதில் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்காக நம்ம போட்டது தான் இந்த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். ஓகேவா? நீ இப்போ நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் என்னென்னா இந்த சாலபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் கேஸ் இன் லிக்யூடில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலபிலிட்டி எனக்கு என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். இதுதான் இப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃபில் இது வந்து மோல் ஃப்ராக்ஷன், இது பார்ஷியல் ப்ரெஷர். கிராஃப் வந்து லைக் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. தெரியுதா? அப்போது எனக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சாலபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விடு எனக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது? மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இப்போது இந்த டேபிள் எடுத்துக்கோயேன். இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போது இந்த டேபிளில் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கேஸுக்கும் என்னென்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் நீ ஃபார் எக்ஸாம்பிள் N2 கேஸ் எடுத்துக்கோ. டெம்பரேச்சர் இங்கே எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ எனக்கு என்ன இருக்குது? ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஆகும்? சாலபிலிட்டி வந்து எனக்கு இங்கே என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இது வந்து இன்னொரு டேர்ம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 4 டேர்ம்ஸ் இருக்குது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹென்ரி லா கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஹென்ரி லா கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். லைக் எப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷரும் சாலபிலிட்டியும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இவங்க இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா இவங்களும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஆனால் டெம்பரேச்சரும் ஹென்ரி லா கான்ஸ்டன்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இவங்க 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஹென்ரிஸ் லா கூட சாலபிலிட்டி சேர்ந்தா ஹென்ரிஸ் லா தான் இன்க்ரீஸ் ஆவாங்க, சாலபிலிட்டி டிக்ரீஸ் ஆவாங்க. அண்ட் டெம்பரேச்சர் அதிகமானுச்சுன்னா சாலபிலிட்டி டிக்ரீஸ் ஆவாங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து லைக் என்சிஆர்டில் கொடுத்துருக்க ஒரு அப்ளிகேஷன்ஸ். ஹென்ரிஸ் லாலாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி பெருசாக இந்த கொஸ்டினும் அந்த மாதிரி நான் பார்க்கல, பட் படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுத்துல அந்த சாலபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, லாஸ்ட்டாக எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதுதான். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்து என்ன கொடுத்துருக்காங்க? H2S a toxic gas with rotten egg-like smell
is used for the qualitative analysis. If the solubility of H2S in water at STP is 0.9195, calculate Henry's law constant. Henry's law constant calculate பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சாலபிலிட்டி எனக்கு என்ன எவ்வளோ, சாலபிலிட்டி 0.195. கரெக்டா? டெம்பரேச்சர் எனக்கு எதில் கொடுத்துருக்காங்க, எஸ்டிபியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ப்ரெஷர் எஸ்டிபியில் எனக்கு எவ்வளோ இருக்கும், 1 பார் இருக்கும். எஸ்டிபியில் ப்ரெஷர் வந்து எனக்கு 1 பார் இருக்கும். ஓகேவா? இப்போது மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோம், மாஸ் ஆஃப் வாட்டரு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மொலாலிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அப்போது மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து எதில் இருக்கும், கேஜியில் இருக்கும். கரெக்டாக? அப்போது 1 kg. ஏன்னா மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் solute divided by mass of solvent in kg. அதானே? ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ, 1 kg எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சாதான் அதுலேருந்து தான் நம்ம லைக் ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கலாம். H2Sக்கு மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன, சொல்யூட்டில் உள்ள மோல்ஸ். சொல்யூட்டில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, 0.195 டிவைடட் பை சொல்யூஷனில் உள்ள டோட்டல் மோல்ஸ். சொல்யூஷன்னா இங்கே யார் இன்னொரு ஆள் இருக்கா அப்படின்னா H2O இருக்குது. H2Oக்கு நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். லைக் H2Oக்கு 1 கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க, நம்ம கிராமில் மாற்றணும். அப்போது 1000 கிராமு டிவைடட் பை 80 மாலிகுலர் மாஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 55.5 மோல் கிடைக்கும். இப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 55.5 ப்ளஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு டோட்டல் சொல்யூஷனில் உள்ள மோல்ஸ் தானே, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 0.03 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இது வந்து இன்டெக்ஸ் கொஸ்டின் நினைக்கிறேன். ஓ சாரி, இன்னும் வந்து ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்டே கண்டுபிடிக்கலையே, நான் மோல் ஃப்ராக்ஷன்லேயே இருக்கேன். ஓகே, ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட்னா என்ன, P is equal to KH into mole fraction. ஸோ ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதை இந்த சைடு வச்சுட்டு நம்மளுக்கு ப்ரெஷர் எவ்வளோ 1, மோல் ஃப்ராக்ஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 0.03. அப்போ அப்ராக்சிமேட்டாக இதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்ராக்சிமேஷன் பண்ணுங்கடா, கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். அப்ராக்சிமேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு சம்மில் அந்த அப்ராக்சிமேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் கொஞ்சம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த சம்மில் நான் சொல்கிறேன். ஓகேவா? அது இந்த லெக்சரில் தான் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் ஃபார், அதே தான் ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் தான். இது வந்து ஹோம்ஒர்க் சம், எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன்னா நீங்கள் எதுக்கு. ஸோ இது வந்து ஹோம்ஒர்க் சம். ஓகேவா? இதை சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? நான் கொடுக்குறதுல நிறைய ஹோம்ஒர்க் சம் கொடுப்பேன், அதெல்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் ஃபார் CO2 in water is 1.67 into 10 to the power 8 Pascal. சேம் கொஷின் எடுத்திருக்கணும். சாரி, 2 ஸ்லைடு போட்டிருக்கேன். ஒரே நிமிஷம் டெலிட் பண்ணிக்கிறேன்டா. ஓகே, இனிமேல் தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் JEE மெயின்ஸ் கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கேன், தரமாக எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் நிறைய கொஷின் நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன், சால்வ் பண்ணிவிட்டு சப்போஸ் நாங்கள் லைவ் செஷன் வச்சா, கூகுள் மீட்டில் வச்சா இதை நான் எப்படி சால்வ் பண்ணீங்கன்னு கேட்பேன். அப்போ யாரும் ஆன்சர் பண்ணாமல் கூகுளில் போட்டு ஆன்சர் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணக்கூடாது. கான்செப்ட்ஸ் புரிஞ்சு ஆன்சர் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் கொஷின்ஸ் நான் வந்து உங்கள் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஆஃப் 3 கேஸஸ் கொடுத்துருக்காங்க.
கிலோ பாரில் கொடுத்துருக்காங்க. இந்த சாலபிலிட்டி ஆஃப் திஸ் கேஸஸ் இன் வாட்டர், அதாவது நம்மளுக்கு என்ன தெரியும், கேஹெச் அதிகமாக இருந்ததுன்னா இங்கே சாலபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா இவங்க ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருப்பாங்கன்னா எனிமீஸ். ஓகேவா? ஓகே, அப்போ இதுக்கு எதில் கேஹெச் அதிகமாக இருக்குன்னு பாரு. எதுக்கு கேஹெச் அதிகமாக இருக்குது? ஏக்கு தான் கேஹெச் அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏ தான் லாஸ்ட்டில் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இதுலேயே தெரிஞ்சிருச்சு, மற்றது எதுவுமே பார்க்க தேவையில்லை, இதுலேயே ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து எப்போ தெரியுமா கேட்ட கொஷினு? இது நீட் 2024 கேட்ட கொஷின். அண்ட் இந்த கொஷின் வந்து நீட்டில் 2022 கேட்ட கொஷின், ஃபேஸ் 1 கேட்ட கொஷின் நினைக்கிறேன் அந்த கொஷின். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கேஹெச் வேல்யூ ஃபார் சம் கேஸஸ் அட் த சேம் டெம்பரேச்சர். ஸோ சேம் டெம்பரேச்சரில் கேஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கேஸஸ்க்கு. ஸோ வேர் கேஹெச் இஸ் ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் வாட்டர், இந்த ஆர்டர் ஆஃப் தேர் சாலபிலிட்டியோட ஆர்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி தான், இதே ஸ்டெப் தான் இங்கே. ஸோ அதனால இது ஹோம்ஒர்க். 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஜேஇ மெயின்ஸ் இருக்குல்ல, ஜேஇ மெயின்ஸில் 2025 கேட்ட கொஷின். சத்தியமாக சொல்கிறேன், இந்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின். அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி பாருங்கள், ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஓகே, அது ஈஸியான கொஷின் தான், அதனால தான் நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இது நீங்கள் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும். பட் கிராஃபை கரெக்டாக கவனித்து ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இந்த கொஷினை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லைக் இது வந்து ஜேஇ மெயின்ஸ் கொஷின் தான். நான் கேல்குலேஷன் வந்து அப்ராக்சிமேஷன் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த சம்மில் பண்ணுறேன். ஓகேவா? இஃப் O2 gas is bubbled through water at 303 Kelvin, the number of millimoles of O2 gas that dissolved in 1 liter of water is. ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அசியூம் சாலபிலிட்டி ஆஃப் O2 இன் வாட்டர், அதாவது வாட்டரில் O2வோட சாலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் அந்த O2வை நியர்லி நீங்கள் நெக்லிஜிபிள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஷினில். ஓகேவா? ஓகே, இப்போ கிவன் வேல்யூஸை எழுதிக்கோ எடுத்து. கேஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 46.82 கிலோ பார். ஸோ கிலோ பார்னால் இதை நீ வந்து பாரில் மாற்றிக்கோ, இன்ட்டு 1000 தான், வேறு எதுவும் பண்ணல நான் இப்போ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.920 பார். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் போட்டு கண்டுபிடிச்சிரு. இங்கே என்ன கேட்குறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ நம்பர் ஆஃப் மில்லிமோல்ஸ் ஆஃப் O2 நம்மளுக்கு டிசால்வ் ஆகுது 1 liter ஆஃப் வாட்டரில் அப்படின்றது தான் இங்கே கொஷின். ஸோ நான் மோல் ஃப்ராக்ஷன் இங்கே எடுத்துட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 டிவைடட் பை ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். ஸோ 0.920 டிவைடட் பை 46820. ஓகேவா? இதில் இந்த 2 0க்கு இந்த 2 0 நான் கேன்சல் பண்ணிட்டேன். அண்ட் இதை வந்து அப்ராக்சிமேட்டாக நான் 92ன்னு எடுத்துக்கிறேன். டிவைடட் பை இந்த 2 டிஜிட்டுக்கு பதிலாக அந்த 100 இருக்குல்ல, அந்த 100 நான் கீழே போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே போட்டேன்னா இந்த 2 டிஜிட் எடுத்து நீங்கள் போட்டால் 10⁻²ன்னு வரும். இந்த 10⁻² நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ 100. ஓகேவா? இன்டூ 4682 இதானே. இப்போ இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணேன். 2 4s are 8, 2 6 are 12, 2 2s are 4, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 1s are 2. மறுபடியும் 2 டேபிளால் கேன்சல் பண்ணி 2 2s are 4, 2 3s are 6, 2 1s are 2, 2 1s are 2, 2 2s are 4. என்னடா அது? ஒரு நிமிஷம், அது ஒரு மாதிரி நான் கேன்சல் பண்ணுறதுக்கு இது பண்ணும்போது மறுபடியும் கேன்சல் பண்ணேன். 2 2s are 4,
2 3s are 6, 2 1s are 2, 2 1s are 2, 2 7s are 14 and 2 5s are 10. நான் ஏன் இங்கே 0 போட்டேன்னு தெரியுதுல்ல, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 0 போட்டு இங்கே நான் சேர்த்து 2 5s are 10ன்னு போட்டிருக்கேன். ஓகே, கேன்சல் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு என்ன இருக்குது பேலன்ஸு? 23 divided by 100 into இப்போ இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ இதை நான் என்ன செய்ய போறேன்னா 2.3 எடுத்துக்க போறேன். இதை நான் 1.17 எடுத்துக்க போறேன். ஆல்ரெடி எனக்கு இங்கே 10 to the power 2 இருக்கு. ஸோ 1.12 போட்டதுனால 1 2 3 4. அப்போ இன்டூ 10 to the power -4. நான் ஏன் 10 to the power -4 10 to the power 4 போட்டேன்னு புரியுதா? ஏன்னா இங்கே பாயிண்ட் வச்சிருக்கேன் 1 2 3 4. ஸோ 10 to the power 4 போட்டிருக்கேன். இங்கே நான் பாயிண்ட் வச்சிருக்கனால 10 to the power 1. ஓகேவா? இப்போ 2.3 into 10 to the power 1 divided by 1. இந்த 7 இங்கே அப்ராக்சிமேட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 into 10 to the power 6 ஆச்சு. அப்போ 23 divided by 12 எவ்வளோன்னு பண்ணிக்கோ. இந்த பாயிண்ட் இதெல்லாம் விட்டுரு. 23 divided by 12 எவ்வளோ? 12 1s are 12, 12 2s are 24. அப்போது அது வராது. அப்போ 12 1s are 12 தான் வரும் பாயிண்ட்டு. 23ல் 12 போச்சுன்னா பேலன்ஸ் 11 வரும். அப்போது இங்கே 0 சேர்ப்பேன், பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கோ. 12 9s are எவ்வளோ? 9 2s are 18, 9 1s are 9 1 10 108. 9 இப்படி போயிட்டே இருக்கும். நீ அப்ராக்சிமேட்டாக 1.9 into 10 to the power -6. இது மேலே வந்துச்சுன்னா -6. ஆல்ரெடி 10 to the power 1 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1.9 into 10 to the power -5. ஓகேவா? இப்போது மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. தெளிவாக நான் அப்ராக்சிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப கேல்குலேஷனில் தப்பு வருதுன்னு சொல்லாதீங்க. இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? இதுதான் அப்ராக்சிமேஷன். ஐயோ இடம் இல்லையடா, ஒரு நிமிஷம். சரி, இந்த சைட்லேயே எழுதிக்கோங்க. இங்கேயே எழுதுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கலாம். NO2 divided by NO2 plus H2O. இதுதான் நார்மல் ஃபார்முலா. பட் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து அந்த O2வை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ நெக்லிஜிபிள் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ இவங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்? தூக்க போகிறோம். அப்படி எடுத்துட்டோம்னா XO2 is equal to NO2 divided by NH2O. நம்மளுக்கு யார் தான் வேணும்? நம்ம மோல்ஸ் ஆஃப் O2 தானே வேணும். இப்போ NO2 is equal to XO2 plus NH2O. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் O2 எவ்வளோ கிடச்சிச்சு? 1.9 into 10 to the power -5 ப்ளஸ் மோல்ஸ் ஆஃப் H2O எவ்வளோ? 55.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1.0545 into 10 to the power -3 லைக் எவ்வளோ வரும்னா 105.45 into 10 to the power ஆல்ரெடி -5 இருக்குது. பட் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 1.0545 into 10 to the power -5 into 10 to the power 3. கரெக்டா? ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகுது, ஒரு நிமிஷம் வருங்க. கரெக்டாக தான். என்னென்னா இப்போது நான் பாயிண்ட் வச்சு இங்கே 4 5 ஆட் பண்ணிட்டேன்னா 10 to the power 2 into 10 to the power -5 இருக்கும். -5ல் 2 போச்சுன்னா 10 to the power -3. கரெக்டா? ஓகே, பட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மில்லி மோல்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ மில்லி மோல்ஸ் ஆஃப் O2 தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்படி பண்ணும்போது 1.0545 into இங்கே உள்ள அந்த 10 to the power -3க்கும் மில்லி மோல்ஸ்க்கு நம்ம ஆட் பண்ணுற 10 to the power 3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் 1. இதான் ஆன்சர்.
இப்படி தான் அப்ராக்சிமேஷன் பண்ணணும். ஆக்சுவலாக இவ்வளோ கேல்குலேஷன் நம்மளுக்கு நீட்டில் இருக்காது. நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக கேட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாக அந்த டைம் ப்ராக்டிஸ் பண்ண அந்த டைம் வந்து கம்மியாகும். ஓகேவா? அதனால தான். ஆனால் இவ்வளோ பெரிய கேல்குலேஷன் நீட்டில் இருக்காது. இது ஜேஇ மெயின்ஸ் கொஷின். இதுவும் ஆக்சுவலாக ஜேஇ மெயின்ஸ் கொஷின் தான். இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனால் இது வந்து ஹோம்ஒர்க். சத்தியமாக சொல்கிறேன், இது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்டா. அந்த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? என்ன கேஹெச் அதிகமாக இருந்துச்சுன்னா சாலபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸ்லோப்பை வச்சு ஆன்சர் கண்டுபிடி. ஸ்லோப் தெரியும்ல, ஸ்லோப்பை வச்சு ஆன்சர் கண்டுபிடி. வரலன்னா டவுட்னா எனக்கு கேளு, நாங்கள் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் இதுவும் அதே மாதிரி கொஷின் தான். பார்ஷியல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, ஹென்ரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த போட்டிருக்கேன்ல ஒரு கொஷின், இதே கொஷின் மாதிரி தான் இந்த கொஷின் இருக்கும். ஓகேவா? அதே கொஷின் மாதிரி தான் இருக்கும், அதே ஃபார்மெட் தான். ஃபஸ்ட்டு எல்லாத்தோட மோல்ஸ் கண்டுபிடிச்சிக்கோ. ஃபஸ்ட்டு ஹென்ரிஸ் லா போட்டுட்டு அதுலேருந்து மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிக்கோ. அண்ட் தென் லாஸ்ட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 இருக்குன்னு கேட்குறாங்க 1 லிட்டரில், அதை பேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடி. இவ்வளோதான். இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இது பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர்? எது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி எது இருக்கும்? மொலாரிட்டி. ஓகேவா? மொலாரிட்டி நம்மளுக்கு டெம்பரேச்சரும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. மற்ற எல்லாமே நம்மளுக்கு மாஸ் டிபெண்ட். ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதுவும் ஹோம்ஒர்க். இதெல்லாம் நீட் கொஷின் தான். இதெல்லாம் நீட் கொஷின்ஸ் தான். இந்த மாதிரி தான் ஹென்ரிஸ் லாவில் நீட்டில் கேட்பாங்க. நான் மெயின்ஸ் எடுத்திருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பில்லை. பட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் அந்த கொஷின்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது என்ன கொஷின்? இது வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்ம் பேஸ் பண்ணின கொஷின். பண்ணி பாருங்கள் வருதானே. இது மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறது. ஆக்சுவலாக கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்லாம் நடத்தியாச்சு. அண்ட் அவ்வளோதானா? ஓகே. ஒரு சில சம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் சால்வ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அதில் நான் எந்தெந்த கொஷின் சேமாக இருக்கும்னு சொல்லிட்டேன். இந்த கொஷினை இந்த இருக்குல்ல, இந்த கொஷினை நீ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறியோ, நீட்டில் ஈஸியாக ஹென்ரிஸ் லாவில் பேஸ் பண்ணி எந்த கொஷின் வந்தாலும் நீ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அதனால் இந்த கொஷின் நல்லா இவ்வளோ ஆனால் கேல்குலேஷன் வராதுடா, பட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கு செஷன். கொஷின்லாம் ஹோம்ஒர்க்லாம் சப்மிட் பண்ணிடுங்க. அண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்ஸில் எவ்வளோ நான் நிறைய பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நோட்ஸை எவ்வளோ ரிவைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். இப்போது அடுத்த கிளாஸ் வரீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் நடத்துகிற நோட்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ நான் நாளைக்கு நடத்துகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸ் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்கள், இந்த கிளாஸ் நல்லா இருந்ததா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைட் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி போகிறது ஓகேவா அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.